அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் பாரம்பொருள் ஸ்ரீ விராலிமலை முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில். இந்த மலைக்கோவிலானது மாபெரும் சிறப்புமிக்க கோவிலாகும். மதுரை மற்றும் திருச்சி நெடுஞ்சாலையிலிருந்து, அதாவது திருச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த விராலிமலை முருகன் கோவில் சிறப்பாக விளங்கி இருக்கிறது. சோலைகள், மயில்கள் மற்றும் சுனைகள் கொண்ட இந்த மலைக்கோவிலில் முனிவர்களும் தேவர்களும் மரங்களாக விரவி முருகனை வழிபட்டதால் விரவி மலை என்று அழைக்கப்பட்டு பின்பு அதுவே மருவி விராலி மலை என்று ஆகிப்போனது. முக்கியமாக விராலி மலை ஊரின் நடுவே இருப்பதனால் மலையின் பெயரையே நகருக்கு சுட்டப்பட்டுள்ளது. இது சுமார் 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இங்கு பாரம்பொருள் கந்தன் 6 முகங்களுடன் 10 அடி உயரத்தில் அசுர மயிலில் அமர்ந்தபடி அற்புதமாக காட்சியளிக்கிறார். மயிலின் உச்சியில் மயில்கள் ஏராளமாக உள்ளன. அதாவது மற்றும் இது மயில்களின் சரணாலயமாகவும் இந்த கோவில் திகழ்கிறது. முக்கியமாக அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்ற கோவில் என்பதை அவர் பாடல்களின் மூலம் அறியலாம். விராலிமலை முருகன் கோவிலில் வசிஷ்ட முனிவர் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலமாகும். அனைத்து தலங்களிலும் இல்லாமல் இந்த கோவில் தனி சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை மற்றும் திருமண வாக்கியங்கள், மன அமைதி உள்ளிட்டவை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஒரு காலத்தில் குரா எனும் ஒரு வகை மரங்கள் அடர்ந்த காடாக மலை சூழ்ந்த இடமாக இந்த பகுதியில் வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தபோது வேங்கை உண்டு அவன் கண்ணில் பட்டது. அதனை வேட்டையாட விரட்டும் போது அது வேகமாக ஓட ஆரம்பித்தது. அந்த வேங்கையை எப்படியாக பிடித்து விட வேண்டும் என வேடனும் பின்னாலேயே ஓடி வந்தான். அப்போது குரா மரத்துக்கு அருகில் வந்ததும் வேங்கை காணாமல் மறைந்து போயினது. அப்பொழுது அந்த வேட்டையாட வந்தவனுக்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. இதனை கண்ட வேடன் ஆச்சரியப்பட்டு போகும் நேரத்தில் அங்கேயே திடீரென்று தோன்றிய மகிழும் விபூதி வாசனையும் அங்கே முருகப்பெருமான் சூட்சமாக இருப்பதை அறிவிக்கவே மகிழ்ந்து போனான் அந்த வேடன். பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவ்விடமே பரம்பொருள் முருகப்பெருமான் உறைவிடமாக கொண்டு முருகனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட துவங்கினார்கள் என்பது இந்த தல புராணமாக விளங்குகிறது. திருச்சியில் உள்ள வயலூர் கோவிலுக்கு வந்த அருணகிரிநாதரிடம் விராலிக்கு வா என முருகப்பெருமான் அழைக்க அந்த மலையை தேடிச் சென்றார். விராலி மலைக்கு வந்த அருணகிரிநாதர் முருகன் இருக்கும் இடம் தெரியாமல் தவித்து போய் கொண்டிருந்தார். அப்போது வேடன் ரூபத்தில் வந்து விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்து சென்று முருகப்பெருமான் அடையாளம் காட்டி அருளினார் என்கிறது மற்றொரு தலபுராணம். அது மட்டுமின்றி அஷ்டம சித்தியை அருணகிரிநாதருக்கு இந்த தலத்தில் தான் உள்ள முருகப்பெருமான் வழங்கியதால் இந்த தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இன்றளவும் கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு முருகனை, அதாவது முருகக் கடவுளை திருப்புகழில் 18 தடவை மனமுருகி பாடியுள்ளார். அருணகிரியார் என்பது குறிப்பிடத்தக்கது. சொர்ண விராலியங்கிரி என்றும் புராணங்கள் குறிப்பிடுகிறது. இந்த கோவிலுக்கு வந்து பரம்பொருள் முருகப்பெருமானை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறலாம் என்பது ஐதீகமாகும். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் மூலக்கோவிலை அழகிய மணவாளன் என்ற மன்னர் அமைத்தார் என இங்குள்ள திருப்பணி கல்வெட்டுகளில் ஒன்று தெரிவிக்கிறது. பிற்காலத்தில் புதுப்பிக்க இந்த தலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் என்ற மன்னரால் திருப்பணி செய்ததாக இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன. இவர்களுக்கு பிறகு ஆலயத்தின் மற்ற பிரகாரங்கள், மண்டபங்கள் நாயக்கர்கள் மற்றும் மருகாபுரியார் வம்சத்தர்களால் கட்டப்பட்டது. பின்னர் புதுக்கோட்டை மன்னர்களால் மணிமண்டபம், நவராத்திரி மண்டபம் காணப்பட்டு முக்கியமாக அதனெல்லாம் கட்டப்பட்டது. முக்கியமாக விஜயநகர பேரரசின் வாரிசான 2ஆம் தேவராயர் கிபி 1422 முதல் 1446 காலத்து கல்வெட்டுகள் இங்கு காணப்பட்டு மாபெரும் சிறப்பம்சத்துடன் இருக்கிறது. மலை அடிவாரத்தில் சிறிது தொலைவில் படிக்கட்டுகளுடன் நீராவி மண்டபம், நடுமண்டபம் இவற்றுடன் சரவண பொய்கை உள்ளது. கிழக்கு பகுதியில் மைக்கண்ணுடையாள் அம்மன் சன்னதி உள்ளது. மலையேறும் முன் இந்த அம்மனை வழிபடுவது வழக்கம். பக்தர்கள் மலை ஏறுவதற்கு வசதியாக 207 படிகள், அதாவது 207 படிகள் வசதியாக அமைக்கப்பட்டிருப்பது மாபெரும் சிறப்புமிக்கது. வாகனங்கள் நேரடியாக மலை உச்சிக்கு செல்ல தார்ச்சாலையும் அமைக்கப்பட்டுள்ளன.
படிகள் செல்லும் வழியில் இளைப்பாற மண்டபங்களும் உள்ளன. மலை உச்சிக்கு செல்லும் வழியில் இடும்பன் சன்னதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஒரு சிறிய குகையும் அமைந்திருக்கிறது. படிக்கட்டுகளின் முடிவில் மலை மீது சந்தான கோட்ட மண்டபம், நவராத்திரி மண்டபம், சண்முகமூர்த்தி மண்டபம் உள்ளன. மலை உச்சியில் அடர்ந்த பழத்தோட்டங்களில் முருகன் வாகனமான மயில்கள் அதிகமாக இருக்கின்றன. நவராத்திரி மண்டபம் எதிரில் தெற்கில் 5 நிலை ராஜகோபுரங்கள் உள்ளது. இந்த தலத்தின் சண்முகமூர்த்தி மண்டபத்தில் ஒரே பிரகாரத்துடன் உற்சவமூர்த்தி தேவர்களும் தரிசனம் தருகிறார். பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், அகத்தியர், அருணகிரிநாதர் சன்னதிகளும், வடக்கு பகுதியில் சண்டிகேஸ்வரர், பைரவர் சன்னதிகளும் உள்ளன. கருவறைக்கு எதில் மகா மண்டபம் செல்லும் வழியின் நவகிரக சன்னதியும் இருக்கிறது. மகா மண்டபத்தில் நடராஜர், சிவகாமி, மாணிக்க விநாயகர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமான் சன்னதியும் பல உற்சவங்கள் திருமேனிகளும் உள்ளன. இவர்களை அனைவரையும் சேர்த்து வழிபட்டால் அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக அருளும்படிப்பட்ட முருகன் கோவிலுக்கு சென்று எதனை வேண்டிக் கொண்டாலும் அப்படியே அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். 12 கரங்களுடன் கிழக்கு நோக்கி 10 அடி உயரத்தில் மயில் மீது அமர்ந்து வலது கரத்தில் சூலமும் இடது கரத்தில் வஜ்ராயுதமும் ஏந்தி அருள் பாலிக்கிறார் பரம்பொருள் விராலிமலை முருகன் ஆகும். முக்கியமாக இந்த முருகனை வழிபடுபவர்களுக்கு அனைத்திலும் வெற்றி என்பது தலபுராணம். தீபாராதனை காட்டும் பொழுது 3 முகங்கள் பக்தர்களுக்கு தெரிகிறது. பின்புறம் உள்ள கண்ணாடியின் 3 முகங்களையும் தரிசிக்க முடிகிறது. முக்கியமாக சரவண பொய்யின் தெற்கு பகுதியில் ஸ்தல தீர்த்தம் அமைந்துள்ளது. இது நாக தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் நடுவே நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக வசிஷ்டரும் அவருடைய மனைவி அருந்ததியும் தமது சாபம் நீங்க இந்த கோவில் தவம் இருந்தனர். நாரதர் சிவன் நிந்தனையால் ஏற்பட்ட சாபம் நீங்க இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கி அருள் பெற்றார். அருணகிரிநாதர் 16 திருப்புகள் பாடியுள்ளார். இந்த கோவில் மீது விராலி குறவஞ்சி எனும் நூலை முத்துப்பரணி கவிராயர் இயற்றியுள்ளார். திருமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலையாகும். திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடியாருக்கு இறைவனே அப்பம் தந்த ஸ்தலமாகும். ஜெகநாதர், ஸ்ரீநாதர், ஜனார்தனர், செனக்குமாரர் 4வரும் தியானம் செய்தபோது முருகனே தோன்றி அருள் தந்த கோவில் ஆகும். இங்கு வள்ளி திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மூலவர் முருகப்பெருமானுக்கு 10 அடி உயரத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பம்சம். எந்த ஒரு முருகன் கோவிலும் அல்லாத ஒரு விசித்திர வழக்கம் சுருட்டை நிவேதனமாக படைக்கும் வழக்கம் இருக்கிறது. இந்த கோவிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கருப்பமுத்து என்ற பக்தர் ஈடுபட்டார். ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஆறிகளிந்த நதியில் வெள்ளம் ஓடி பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றை கடக்க முடியவில்லை. முருகப்பெருமானை பிரார்த்தித்தார். குளிர் தாங்க முடியாமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தார். அருகில் மற்றொருவர் குளிர் நடுங்கி நிற்பதைக் கண்டு குளிருக்கு இதமாக இருக்கட்டும் என்று சுருட்டு ஒன்றை கொடுத்தார். வந்தவரும் சுருட்டை வாங்கி கொண்டார். பின்னர் அந்த நபர் கருப்பமுத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவி செய்தார். இருவருமாக ஆற்றை கடந்து செல்கையில் அவர் காணாமற் போய்விட்டது. கண்டு வியப்புற்ற கருப்பமுத்து கோவிலை அடைந்ததும் அங்குள்ள முருகனாருக்கு முன்னர் சுருட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். கருப்பமுத்து நடந்ததை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அன்று முதல் மாலை வரை, அதாவது காலை முதல் மாலை வரை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. மாபெரும் சிறப்புமிக்க முக்கியத்துவம். இந்த கோவிலில் முருகனை வழிபடுவோருக்கு மன அமைதி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பிறந்ததும் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் பிரித்திக்காக இங்கே முருகப்பெருமானுக்கு குழந்தையை தத்து கொடுப்பதும் தவிட்டுக்கு குழந்தையை தாய்மாமன் பெற்றுக்கொள்வதும் இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது. விராலிமலை முருகனை வேண்டிக் கொண்டால் ஆயுள் பலம், கல்வி ஞானம், பூமி யோகம் என சகலமும் பெறலாம் என்கிறது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முடி இறக்கி காது குத்துதல், காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், சஷ்டி விரதம் இருத்தல், உடற்பிணி தீர ஆண்கள் அங்கப்பிரதட்சணம், பெண்கள் கும்பிடு தாண்டவம், அடிப்பிரதட்சணம் நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.